அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட். ஏன்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி வீடியோவில் நான் வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்னா என்ன, இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வந்து ஏன் வாங்கணும், சில இடங்களில் வந்து எங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க, இதோட உண்மையான தகவல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓபிசி என்சிஎல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் நான் க்ரீமி லேயர் கேட்டகரி, அதை தான் ஓபிசி என்சிஎல்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டிஸை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு பிரிச்சிருக்காங்க. இதே நீங்கள் ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களுக்கு போகிறீங்க, ஈவன் மத்திய அரசோட வேலை வாய்ப்புக்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கேட்டகரி எப்படி பிரிப்பாங்கன்னா, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி என்சிஎல், எஸ்சி, எஸ்டின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் நம்ம இப்போ மெயின் பிரச்சனை யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி என்சிஎல் கேட்டகரி கீழே வரக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனை வருது. சரி சார், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய எல்லா கேஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரிக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ ஓபிசியில் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி வித் என்சிஎல். என்சிஎல்னா நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறதா வந்து நம்ம சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த ஓபிசி என்சிஎல் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வாங்கினா ஒரு பிசி சர்டிஃபிகேட்டோ, பிசிஎம் சர்டிஃபிகேட்டையோ, எம்பிசி சர்டிஃபிகேட்டையோ வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்கள ஓபிசியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா கூட வந்து அந்த ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓபிசி என்சிஎலுக்கு 27% சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜேடபிள்யூ எக்ஸாம் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்கணுங்கிறத பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை இ-சேவை மையங்கள் மூலமாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் இ-சேவை மையங்களில் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல சில இஷ்யூஸ்லாம் ரீசெண்டாக பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேயே போய் நேரடியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம். அடுத்த விஷயம், சரி சார் யாரெல்லாம் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள்? தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே எலிஜிபிள். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப வருமானங்கிறது வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓபிசி என்சிஎல்ங்கிற சர்டிஃபிகேட்டை தரதாக வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஜிஓவும் கொடுத்துருக்குறாங்க. சரி சார், இப்போ என் குடும்ப வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது, ஆனால் நான் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். எப்படி சார் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டாக 2021 வருஷத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை சார்பாக ஒரு ஜிஓ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் குடும்ப வருமானங்கிறப்ப வந்து உங்களுடைய விவசாய வருமானத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. எந்த வருமானம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு மிக மேலே இருந்தால் உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு லாபங்கள் வருது, ஒரு என்ன மாதிரியான தொழிலாக இருக்கலாம், அங்கே 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் ஒரு இ-சேவை மையத்திலையோ இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் நேரடியாக இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில வந்து சேலரியை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய வருமானத்தை கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் வாங்குறப்ப உங்கள் குடும்ப வருமானத்தை கன்சிடர் பண்ணுறப்ப உங்களோட விவசாயம் சார்ந்த வருமானத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது முதல் விஷயம்.
இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதாவது வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் இருக்கலாம், 2 பேருமே வந்து சேர்ந்து கூட வேலைக்கு போகலாம். அப்போ அங்கே கிடைக்கிற வருமானங்கிறது ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வருதுங்கிற பட்சத்தில் அதை வந்து இந்த கேட்டகரிக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஓபிசி என்சிஎல்ங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வர முடியாது. ரிமைனிங் உங்களுடைய சேலரி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்கு எலிஜிபிள். இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜிஓ 2021 வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இது நிறைய இடங்களில் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த 8 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருந்தாலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைக்கு போகிறவங்க, ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட் 1 கிரேட் 2 ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வரமாட்டீங்க, இல்லை பர்டிகுலர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்களுக்கு ஓபிசி என்சிஎல் வரமாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரியான சில பர்டிகுலர் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா அதை உங்கள் துறை சார்ந்த உயரதிகாரிகள்கிட்ட கேட்குற பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது அரசு வேலைக்கு போகாமல் ப்ரைவேட் ஜாப் போகிறவங்க 10 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வாங்கலைங்கிற பட்சத்தில் அவங்களோட ரிசர்வேஷன் 27% வந்து ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா இருக்குங்க. அப்போ மார்க்கு கண்டிப்பாக 1% முழுசாக தள்ளி போனால் கூட வந்து உங்களுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுங்கிறது படிப்புக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் படித்து முடிச்சிடுறீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னாலுமே அந்த இடத்துல ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க, அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு மாதிரியான ஸ்காலர்ஷிப் தருவாங்க, ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தருவாங்க, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு மாதிரியான ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ எங்கே போனீங்கனாலுமே உங்களுடைய இதை வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை சரியான முறையில் வாங்குங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி சார்ந்த உதவித்தொகை சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்து தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.